அன்பான மக்களே, இப்போ நம்ம மகாநதியில் வந்து காவேரி களத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது வந்து வெண்ணிலா கிட்ட ஃபைட் பண்ணி விஜயை வந்து காப்பாற்றிடுவாங்க, விஜயை தன்னோட கணவனை ஆக்கிக்கிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மாமி வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்களா, காவேரி வீட்டில் வெண்ணிலாவை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, வெண்ணிலா பாவம், வெண்ணிலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட்டாக வந்து மாமி பேசுகிறாங்க இல்லையா. அது வந்து அவங்க பார்க்குற பார்வையில் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது இல்லையா. அதனால வந்து மாமி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம், மாமி தான் வந்து விஜயும் காவேரியும் சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது ஒரு இன்னைக்கு புதிய விஷயமா இருந்ததுங்க. அதே மாதிரி விஜய் வந்து சொன்னார் இல்லையா, ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, பணத்துக்காக தான் என்னை வந்து நீ லவ் பண்ணியிருக்க, எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அவங்க அம்மா இருக்கும்போதே வந்து என்கிட்ட வந்து என்னோட சொத்து சோகத்தை பற்றி, நான் எவ்வளோ பணக்காரனாக இருக்கேன், எவ்வளோ காசு வச்சுருக்கேன், இதை பற்றி தான் அவங்க கேட்டுகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியல, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் விஜய் வந்து சொல்லும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதா விஜய் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து இது முன்னாடியே தெரியல, இப்போ தான் அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது அவர் வந்து உண்மையாகவே பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை கரெக்டாக இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் சொன்னார் நம்மளோட விஜய். இன்னி வந்து நிறைய விஷயங்கள் வெண்ணிலாவை பற்றி இருக்கிற விஷயங்கள் நிறைய வெளியில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. விஜய்க்கு கோவத்தை உண்டு பண்ண அவர் வந்து மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல தான் செய்வார். அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காவேரி வந்து விஜய்க்காக வந்தது சூப்பரான விஷயம். அது ஃபைட் பண்ணி தன்னோட கணவனை வந்து யாருக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறோட இடத்துக்கு வந்தது பயங்கரமாக இருந்தது. காவேரி வீட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலுமே அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை எப்படி சரி பண்ணுறாங்க காவேரி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. மாமி வந்து சொன்னது இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. மாமி தான் விஜய காவேரியை சேர்த்து வைப்பாங்க எல்லார்ட்டையும் சொல்லி அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் இல்லையா. ஆனால் மாமிக்கு வந்து விஷயம் தெரியாதனால இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனசில் எடுத்துக்கிட்டாலுமே அப்கமிங்கில் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்தளவுக்கு செம்மையாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. மகாநதி பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அடிதடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்கன்னு.